டீனேஜ் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ அப்படின்னு பார்த்தா அவர் வந்துட்டு என்னதான் ஒரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருந்து வந்ததாலும் விஜய் தேவர்கொண்டா அப்படின்னு இந்த டேக்லைன் இந்த ஒரு பேரை கேட்கும் போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பேரா தான் மாறிடுது. ஸோ இவ்வளவு பேர் வந்துட்டு அவர் பயங்கரமா ரசிக்கிறோம், ரொம்ப வந்து அட்மையர் பண்ணி சூப்பரா ஆக்ட் பண்றாரு, அழகா இருக்காரு, ஸ்மார்ட்டா இருக்காரு அப்படின்னு பல பதவிகளை அவருக்கு கொடுத்துட்டே இருந்தாலும் அவருக்கும் ராஷ்மிகா மந்தானாவுக்கும் ஏதோ ஒண்ணு இருக்காமே அப்படின்னு ரொம்ப நாளாவே ஒரு டாக் கேள்விப்பட்டுட்டு இருக்கோம்ல. பட் சமீபத்துல ராஷ்மிகா மந்தானாவும் ஆமா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சைகை கொடுக்க, இன்னொரு பக்கம் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி விஜய் தேவர்கொண்டா ஆமா அப்படின்றத கொஞ்சம் அழுத்தமா சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்ன எப்படின்னு தானே கேக்குறீங்க, தெளிவா சொல்றேன் கேளுங்க. ஸோ ராஷ்மிகா ஒரு ஆடியோ லான்ச், அதாவது புஷ்பாவுடைய 2 ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பெர்ஃபார்ம் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அவங்க கிட்ட கேட்கப்படுற ஒரு கேள்வி, நீங்க வந்துட்டு யாரை லவ் பண்றீங்க, இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறவரா வெளியிலையா அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லும் போதே விஜய் தேவர்கொண்டா அப்படின்னு தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்லாம கீதா கோவிந்தம் படம் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது, விஜய் தேவர்கொண்டா தானோ அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒன்று தோணுச்சு. ஸோ அடுத்து வந்துட்டு விஜய் தேவர்கொண்டா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு படத்தினுடைய டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காரு. நார்மல் தானே அப்படின்னீங்கன்னா அது கிடையாது விஷயம். சின்மயனுடைய ஹஸ்பண்ட் இருக்காரு இல்லையா, சோ அவருடைய இயக்கத்துல ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு. அந்த படத்தினுடைய பெயர் த கேர்ள் ஃப்ரெண்ட். சோ இந்த படத்துல ராஷ்மிகா மந்தானா தான் ஆக்ட் பண்ணிருக்காங்க. இதனுடைய டீசரை வந்துட்டு பாத்தீங்கன்னா விஜய் தேவர்கொண்டா அவருடைய பர்சனல் அக்கௌண்ட்ல இருந்து ஷேர் பண்ணிருக்காரு. சோ எனக்கு வந்துட்டு ராஷ்மிகா மந்தானாவை ரொம்ப பர்சனலா தெரியும். அது மட்டும் இல்லாம அவங்க வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து நான் நிறைய படம் நடிச்சிருக்கேன். அண்ட் என்ன மாதிரி நிறைய பேருடைய லைஃப, நிறைய பேருடைய கரியரை தூக்கி விட்ட ஒரு லக்கி சாம்பான ஒரு பொண்ணு அவங்கள வந்துட்டு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் மெட் பண்ணேன். ஸோ அப்போ எப்படி இருந்தாங்களோ இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்காங்க. அவங்களுடைய கரியர் லெவலில் தான் அவங்க நிறைய சக்சஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்களை பார்த்தாலும் எனக்கு எப்பவும் போல ஒரே மாதிரி தான் தெரியுறாங்கன்ற மாதிரி கொஞ்சம் அழுத்தமா சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த படம் வெற்றியுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு அந்த படத்துக்கு என்னெல்லாம் வந்துட்டு அவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்திருந்தாரு. என் டீச்சரை பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்தது, படத்துக்காக அவளை வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு பக்கம் உடனே சும்மா இருப்பாங்களா ராஷ்மிகா? ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ரிப்ளை போடுறாங்க, தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் எல்லாம் போட்டு, உங்களுக்கும் இந்த டீமுக்கும் கன்ஃபார்மா பெருமை சேர்க்கிற வகையில கன்ஃபார்மா நான் வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வேன் அப்படின்ற மாதிரியே ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை கமெண்ட் கொடுத்திருந்தாங்க. ஸோ இதுக்கு நடுவுலயே நிறைய பேர் சூப்பருங்க, என்ன உங்க லவ் வந்து சொல்லிக்கிறீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிற இந்த ஸ்டேட்ல இவர் எதுக்கு த கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு இந்த ஒரு டைட்டில் வச்ச படத்தை அவர் அக்கௌண்ட்ல தான் ரிலீஸ் பண்ணணும்? கேள்வி கரெக்ட் தானே? சோ பதிலும் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அண்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. பாய்.